வணக்கம், வெல்கம் டு சிவில் தேடல். இன்னைக்கு வீட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சீலிங் பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க. அந்த சீலிங் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சீலிங் பிளாஸ்டர் வந்து கீழே விழுந்துடும். எதனால விழுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒன்று சீலிங்கில் கான்கிரீட்டை ஒழுங்காக ரஃப் பண்ணல, அதாவது ஹேக்கிங் ஒழுங்காக பண்ணலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான மிக்ஸ் ரேஷியோ இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சிமெண்ட்டே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒர்க்மேன்ஷிப் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒழுங்கா கியூரிங் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்களை சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு காரணமா இருந்தாலும் வேறு விதமான காரணமும் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல சீலிங் பிளாஸ்டரிங் பண்றதுக்கு 1:1 மிக்ஸ் ரேஷியோ பிளாஸ்டரிங் பண்ணணும். ஆக்சுவலா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சிமெண்ட் ஸ்லரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1:1 மிக்ஸ் ரேஷியோல பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க. இதுதான் நார்மலா நடக்கிற ப்ராசஸ். அடுத்து இந்த சீலிங் பிளாஸ்டர் ஏன் விழுது அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒன்று கனம் அதிகமானாலோ இல்லை அந்த திக்னஸ், அதாவது பிளாஸ்டிக்கோட திக்னஸ் வந்து 5 mm கீழே இருந்தாலுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சீலிங் பிளாஸ்டர் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்கிரீட்டுக்கும் கலவைக்கும் இடையே ஏர் ஃபார்ம் ஆகிடும். ஏர்ல ஏர் ஃபார்ம் ஆனதுனால ஒழுங்கா பாண்ட் ஆகாது. அப்படி பாண்ட் ஆகிறதுனால சீலிங் வந்து கீழே விழும். ஒன்று கலவகனம் அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை கலவகனம் கம்மியாக இருந்தாலும், அதாவது 7 mm கீழே திக்னஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ இந்த பிளாஸ்டரிங் விழுவதற்கு சீலிங் பிளாஸ்டரோட திக்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கனம் அதிகமாக இருந்தாலும் சரி, கனம் கம்மியாக இருந்தாலும் சரி. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சீலிங் பிளாஸ்டரிங்ல கனம் 1/4 இன்ச்சிலிருந்து 1 இன்ச் வரைக்கும் இருக்கும். இதுவே 2 இன்ச்சு ஒரே டைம் பண்ணும்போது இந்த மாதிரியான விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா கலவை திக்னஸ் கம்மியாக இருந்தாலும், அதாவது 7 mm கீழே இருந்தாலுமே இந்த மாதிரியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் எங்கெல்லாம் லூஸா இருக்கோ அதை சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு திருப்பியும் நல்ல ப்ராப்பரா மிக்ஸ் ரேஷியோ போட்டு திருப்பியும் பிளாஸ்டர் பண்ணா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருந்து தவிர்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பண்ணதாக நம்புறேன். மீண்டும் நல்லதொரு காணொளி சந்திப்போம். மிக்க நன்றி.